எல்லாருக்கும் வணக்கம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் லாஸ்ட் டைம் தியேட்டர் ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதை என்ன சொல்றதுன்னே தெரில. மாறி இருக்குல்ல. ஏன்னா எல்லாரும் படத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் வந்துச்சு. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் படம் வந்து சந்தோஷப்படுறதா இல்லை வந்து இதான் கடைசி படமா அப்படின்ட்டு நினச்சி ஃபீல் பண்ணுறதான்னு தெரில. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஏன்னா எல்லாருமே ஒரு தியேட்ரு போனால் ஒரு எந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷனாக இருக்குமோ அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதுவும் அந்த கடைசி படத்துக்கு. நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாமா? நம்ம வந்து ரியாக்ஷன் வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம அதை பற்றி பேசலாம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு போகலாம். இதில் வந்து என்னன்றனா, ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒவ்வொரு எடிட் பண்ண வீடியோ வந்து போடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒவ்வொரு அந்த லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் இல்லை படத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாரி ஒன்று போட்டுட்டு படத்தை வந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு தேட்டரில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒன்று வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிற மாதிரி அப்படிலாம் வேறு போட்டுக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு தியேட்டர் ரியாக்ஷன் அப்படின்னு போனாவே எந்த அளவுக்கு இது சந்தோஷம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இதை தானே நம்ம அண்ணனோட கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால தான் ஐ எம் ஓகே, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அதனால தான் இந்த டிஷர்ட்டை வந்து நான் வந்து போட்டு வந்தேன். அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம வந்து அடுத்த வீடியோவுக்கு போகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் டு ஃபார் எவர் எ ஜேர்னி பியண்ட் சினிமா. எனக்கு இது சொல்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரே பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரியாக ஒரு தேட்டருக்கு நான் ஒன்றும் படம் ஒன்றும் பார்க்கல. படத்துக்கு தான் போனோம். கடைசி படமாக ஒரு லாஸ்ட்டு ஒரு எல்லாரோட தளபதி ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இன்னும் படத்துக்கு போய் பார்க்கணும். அப்படியே ஒரு மனசு ஒரு மாதிரியாக அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உன்னை பார்த்து தான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோலாம் இருக்குது. அதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ஒரு அப்படியே ஒரு மாதிரியாக வருது. நம்ம வந்து அடுத்த வீடியோவுக்கு வந்து போகலாம்.
இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஸ்க்ரீன் ரியல் ஃபீல். அதான் சொல்கிறாங்க இந்த சிஎம் அப்படின்னு ஒன்று போஸ்ட் ஒன்று வச்சு தேட்டரில் வந்து தேட்டரில் வந்து அந்த மாதிரி ஒரு எடிட் பண்ண வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம பீப்புளெலாம் அப்படியே தேட்டரே கீச்சிருவாங்க போகுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இருந்தாலும் இதுதான் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது. இதுக்கப்புறம் எந்த படம் வந்தாலும் அதை பார்க்கறதுக்கு பார்ப்போம். நம்ம வந்து எல்லா படத்தையும் பார்ப்போம். அது வந்து ஒரு ஆனால் நம்ம விஜயன் அந்த மாதிரி ஒரு படம் இதுக்கப்புறம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி அப்படியே மண்டிகளை வந்து ஓடினே இருக்குது. இந்தந்த சீனில் இப்படி ஒன்று அதான் இது வந்து படத்துக்கு முன்னாடி வந்து படம் போகிறதுக்கு முன்னாடி வந்து இது போடுறது, படம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து அந்த ஆரம்பித்து ஸ்டார்ட் டு எண்டு அது வரைக்கும் ஒரு எல்லா படத்தோட ஒரு வீடியோ வந்து கிளிப் மாரி எடிட் பண்ணி வந்து போட்டு காமிப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது என்னதான் இருந்தாலும் கஷ்டமாக தேட்டரில் போய் பார்த்து கஷ்டப்படல, ரீல்ஸு பார்த்து நான் வந்து கஷ்டப்பட்டேன். அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம வந்து அடுத்த வீடியோவுக்கு போகலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதர் ஹீரோஸ் ஸ்க்ரீனில் வந்தாலும் த கிங் அரைவ்ஸ் அப்படியே நம்பால் வரும்போது அப்படியே தேட்டரை அப்படியே கேட்குற மாதிரி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இந்த தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து சந்தோஷப்படுறதா இதுதான் கடைசி தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸான்னு ஒன்றும் புரியல. நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தையாக வர மாட்டேது. ஏன்னா கடைசி படமாச்சே, எனக்கு சிரிக்கிறது அழுவுறதானே தெரியல. நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஜனநாயகன் லாஸ்ட் டைம். இந்த வீடியோ எடிட் பண்ணி போகிறது கூட ஒரு கஷ்டம். அந்த பாட்டு வரும்போது அப்படியே மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன நடந்தான்னு நடக்கணும்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன்லாம் இருக்குமான்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒன் லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பார்க்கல இல்லைங்களா. அவர் வந்து நம்ம வந்து ஒரு அண்ணனா, அதான் விஜயண்ணா சொல்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லுவீங்களா, அந்த மாதிரி எல்லோரும் பார்த்தாச்சு. அதனால தான் ரொம்ப கஷ்டமாகுதா நான் தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கணுங்க. ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை வந்து நம்ம வந்து நம்மளே நமக்குள்ளேயே வர வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டமாகுது. விஜயண்ணா சொல்லும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். என்னோட கடைசி படமான அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு இடம் போடாப்பா இதுக்கப்புறம் நம்ம நட பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவரே அதை வந்து ஏற்றுக்குன்னு அதை சொல்லும் போது நம்மளும் அதை ஏற்றுக்குத்தான் நம்மளோட அவர் கொடுக்குற ஒரு மரியாதைன்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம கடைசியாக ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். த எண்ட். த எண்ட் அவ்வளோதாங்க. தேட்ரு த எண்ட் அப்படின்னு போட்டாங்க. இது வந்து தேட்டருக்கா இல்லை விஜய் அண்ணனுக்கா இல்லை நம்மளுக்கான்ட்டு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம இதுதான் கடைசி த எண்ட் அப்படின்னு போட்டு தேட்டர் லாஸ்ட்டில் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டு கிளிப்பில் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் நானும் சொல்கிறேன் த எண்ட். இந்த ரியாக்ஷன் வீடியோவில் உங்களுக்கும் ஒரு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று ஓடும். அது வந்து என்ன மைண்ட் செட்டுன்ட்டு என்ன மாதிரி விஜய் ரசிகனாக இருக்கிறவங்களுக்கு தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன். இல்லாதவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு வந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறன்னும் போது ரொம்ப
சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பார்த்த ஒரு ஹீரோவை இப்போ இன்னொரு இடத்துல வச்சு பார்க்கறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அது வந்து அவரும் பெருமைப்படுவாருன்ட்டு நான் நினைக்கிறேன். வேறு இன்னொன்றுலாம் வேறு சொல்கிறாங்க, அது வந்து எப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பெருமையாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லணும். கடைசியாக என்னோட அண்ணன், என்னோட தளபதி அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதை சொல்லிக்கொண்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சொல்லணுன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், அதை பிடிச்சி பண்ணுங்கள், அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். விஜய் நான் சொல்கிற மாதிரியே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். இதை சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.